வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பும்ராவோட இன்ஜுரி அப்டேட்டு, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற தகவல் இதெல்லாம் பற்றி பார்ப்போம். ஸோ பும்ராவோட இன்ஜுரி அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டு நியூசிலாண்டில் போயிட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இப்போ வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்ததே பும்ராவோட அந்த நியூசிலாந்து டாக்டரோட ரிப்போர்ட்டுக்கு தான். ஸோ அதுவும் வந்துட்டு இப்போ ரிவீல் ஆகி ஸோ பும்ரா கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கிட்டேயும் ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் இன்றைக்கி வந்து பும்ரா அவருடைய NCAல வந்துட்டு ரீஹேப் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாரு நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில். ஸோ இப்போது இன்றைக்கி February 11 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பும்ரா வந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் விளாட மாட்டாரா அப்படிங்கிற அஃபீஷியல் தகவலை வந்துட்டு ரிவீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ எல்லா சோஷியல் மீடியாஸ்லையும் வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ டோட்டலி சாம்பியன்ஸ் ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் ஸோ பும்ராவோட அவைலபிலிட்டி ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவர் கண்டிப்பாக இருந்தே ஆகணுங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. பேரலி நம்ம ஸ்குவாடை ரிவீல் பண்ணும்போது ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹர்ஷித் ராணாவை அந்த இடத்துல நம்ம வந்துட்டு பேக்கப் பிளேயராக எடுத்து வச்சுருந்துருக்கிறோம். ஸோ இப்போ பும்ரா வந்துட்டு இல்லை அப்படின்னா அங்கே ப்ரைமரியாக வந்துட்டு பேக்கப் பிளேயரை தான் உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ அதனால் ஹர்ஷித் ராணா உள்ளே ரீப்ளேஸ் ஆயிடுவார். ஸோ அந்த விஷயத்தினால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டான இந்த ஒரு ODI சீரியஸில் ஹர்ஷித் ராணாவுக்கு டெபு கொடுத்து ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ டாக்டர்ஸோட ரிப்போர்ட்ஸ் இப்போ என்ன சொல்லுது அப்படிங்கிறத மெயினாக நம்ம பார்க்கணும். ஸோ நியூசிலாந்து சைட்லேருந்து வந்த அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா பும்ரா இஸ் 75% ஃபிட் டு ப்ளே. பட் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா அவருடைய பவுலிங் ஆக்ஷன் கொஞ்சம் மாறி ஏதாவது வந்து டிஃப்ரெண்ட்டாக அவர் ட்ரை பண்ணுறாரு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ஏதாவது இருக்குது அப்படின்னா மீண்டும் அவருடைய பேக் இன்ஜுரி அப்படிங்கிறது சீரியஸ் ஆகும் வித்தவுட் எனி ஸ்பெசிஃபிக் டைம் கேப் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலி வந்துட்டு நம்ம எதுவுமே புதுசாக ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ நம்மளுடைய பவுலிங் எப்படி இருக்குதோ அதை அப்படியே போடணும். ஸோ டெசிஷன் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல மேட்ச்க்கு ஏற்ற மாதிரி பவுலிங் ஸ்டைல் அது மட்டும் இல்லாமல் டெசிஷன்ஸை மாற்றும் போது பேக் இன்ஜுரி அப்படிங்கிறது மீண்டும் எப்போ வேணாலும் வரும். அப்படி அந்த பேக் இன்ஜுரி வந்தது அப்படின்னா இமீடியட்லி வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து அவுட் ஆஃப் த ஃபீல்டு அப்படிங்கிறதுக்குள்ளே கூப்பிட்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இப்போ வந்துட்டு பும்ரா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளாடுறாரு, ஃபஸ்ட் மேட்ச் ஆடுறாரு, ஒரு 2 ஓவர் போட்டார். 3வது ஓவரில் வந்துட்டு அவருக்கு ஏதாவது இன்ஜுரி அப்படின்னா அவர் அந்த மேட்ச் கண்டினியூவாக பண்ணக்கூடாது, அவர் அப்படியே வந்துட்டு அந்த இடத்துல அப்படியே கூப்பிட்டு வந்துடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு மறுபடியும் வந்து அந்த சரி பண்ணி வர்றதுக்கு 2 வீக்ஸ் டைம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அவர் விளாடுறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேர் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து சப்போஸ் ஒரு ஃபஸ்ட் மேட்ச்லேயே ஆகுது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம டேக்கிள் பண்ணுறது எப்படி. ஸோ மிட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் பும்ரா இல்லை அப்படின்னா அது வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும். ஏன்னா மேட்ச் வந்துட்டு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நடக்கிறது அப்படிங்கிறது வேறு. பட் ஆனால் மிட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் பும்ரா விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னா அது மீண்டும் ஒரு பெரிய பிரச்சனையை தான் கொண்டு வந்து விடும். அது ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம். அதை கரெக்டாக நம்ம பார்த்து சைட்லைன் பண்ணி வைக்கணும். இல்லைனா இது மீண்டும் பெரிய ஆபத்தில் வரும். ஸோ கண்டிப்பாக பும்ராவோட இன்ஜுரி அப்டேட் இன்றைக்கி கிடச்சிரும்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. மீண்டும் ஒரு விதியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.